ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சின்ன தாட்டு தான். அந்த தாட்டு எதை பற்றினா ஒரு சஜஷன் பற்றி தான். சஜஷன்ஸு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியிலோ எல்லாத்துக்கிட்டே கேளுங்க. ஆனால் அந்த ஃபைனல் பண்ணுறது நீங்களாக இருக்கணும். எல்லாத்துக்கிட்டே சஜஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சஜஷனே உங்களை போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிரும், உங்களை யோசிக்க விடாமல் செஞ்சிடும். ஸோ சஜஷன்ஸ் கேளுங்க, பட் அதை ஃபைனல் பண்ணுறது நீங்களாக இருக்கணும். இந்த கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. நம்ம ஊரில் ஒரு சீசனில் ஒவ்வொரு பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ இருக்க பிளேஸ் வந்து எல்லா சீசனுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம எந்த சீசனில் இருக்கோம்னா வின்டர் சீசனில் இருக்கோம். இன்றைக்கி என்னமோ ஸ்னோ வரல. வின்டர் டைமில் இப்படி தாங்க ஸ்னோஃபால் இருக்கும். இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. நான் இப்போ எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அதே பிளேஸ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் பேசிகிட்டே இருந்ததில் கிளைமேட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு, கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் உள்ள வந்துட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு. வாங்க என்னோடய ஸ்டைல் பஜ்ஜி அண்ட் காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வாழைக்காய் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோடய கிட்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ணேன்னா, இதில் கடலை மாவு, கொஞ்சம் தோசை மாவு, பெருங்காயம், அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தோசை மாவு ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா பேக்கிங் சோடா பதிலாக நல்லா உப்பி வரும். ஆயில் காய வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போட வேண்டியதான். நம்ம பண்ணுற டிஷ்லேயே ஆயிலில் பண்ணுற ஃபுட்டு தான் ரொம்ப ஈஸி. அதில் உங்கள்கிட்ட ஒன்று கவனிக்க வேண்டியது என்னதுன்னா உப்பு போடுறது. உப்பு அளவு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணால் சேலஞ்ச் பண்ணலாம். அந்த ஆயிலில் செய்கிற ஃபுட்டு நல்லா தான் வரும். ஸோ என்னோடய ஸ்டைல் பஜ்ஜி ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மீன் ஆயில் காஃபி ஒரு சைடு நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இது காஃபி வந்து நார்மல் நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி தான். பட் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் காஃபி குடிக்கிற ஆள். ஸோ பஜ்ஜியும் காஃபி ரெடி. என்னோட காஃபியும் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.